ஆசீர்வாதமான காலை வணக்கம். இன்றைய நாளிலும் ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 12லிருந்து 24 வரையான வசனங்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வசனங்களின் கூடாக யோசேப்பும் தன் சகோதரர்களையும் பற்றி கூறப்படுகிறது. யோசேப்பு தகப்பனிடத்தில் அதிகமாய் பாசம் வைத்திருந்தனாலும், தகப்பன் யோசேப்பை அதிகமாக நேசித்ததினாலும், அவர்கள் சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொள்கிறார்கள். பொறாமை கொள்ளும்போது யோசேப்பு என்ன செய்கிறான்? தன் சொப்பனங்களை கண்டு தான் சகோதரத்தில் சொல்ல வரும்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆம் பிரியமானவர்களே, நாங்கள் இந்த காலை வேளையில் சற்று யோசித்து பார்ப்போம். நாங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் சரி, ஊழிய பாதைகளிலும் சரி, சபைகளிலும் சரி, நம்மை சுற்றியுள்ள சூழலிலும் சரி, நாங்கள் சிறியவர்களாக இருக்கும்போது பெரியவர்கள் முன்னிலையில் நாங்கள் ஏதாவது சொல்லும்போது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே போல் தான் இங்கும் நடக்கிறது. யோசேப்பு இளையவன் ஆனதால் அவன் சகோதரர்கள் அவன் கண்ட சொப்பனத்தை சற்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கிறோம், நாங்களும் இந்நாளிலும் எந்த விஷயங்கள் சொல்லும் போதும் சரி, யாரும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் கடவுள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார். நம்மளை ஏற்றுக்கொள்கிறார். கர்த்தர் உண்மையுள்ளவர். நம்மளை சொல்லும் வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த காலை வேளையிலும் நாங்களும் இந்த நேரத்தில் இந்த மாதிரி சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோமா? நாங்கள் எந்தப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் எவ்வேளையிலும் சரி, நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு காரியங்களையும் யாரும் ஏளனமாக எடுத்துக்கொள்கிறார்களா? கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? இல்லை. ஆம் பிரியமானவர்களே, இன்றைய நாளில் தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.